बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। ज्ञान की इस ज्योति में मैं देह भान ही भूलती। शिव बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। योग की शक्ति से मन में विकार नहीं आते। अब गुण मिटते और मिटते जाती गलती। अब गुण मिटते और मिटते जाती गलती। ज्ञान की इस ज्योति बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. வாணி தேதி 11/10/25. இன்னைக்கு முரளியில் பாபா தாரணைக்காக நமக்கு பொறுமையை பற்றி சொல்கிறாரு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, யார் நமக்கு துக்கம் கொடுத்தாலும் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதை பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நம்மளை திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, புகழ்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தானே இருக்க வேண்டும். அதனால் பாபா இன்னைக்கு முரளியில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப சகித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பாபா சொல்கிறார், உங்கள் கடமையே எல்லாருக்கும் பாதை காட்டுவது, அமைதிக்கான பாதையை காட்ட வேண்டும் சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே அமைதிக்கான பரிசு நீங்கள் கொடுங்க என்று சொல்கிறார் பாபா. இன்னொரு விஷயம் பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. நாடகத்தினுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி நமக்கு இருக்க வேண்டும். எந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு என்று சொல்லும்போது, நாடகத்தில் பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு எப்போ அவர் வர வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போது சரியான நேரத்தில் பாபா இந்த உலகத்துக்கு வர்றாரு. இதில் ஒரு வினாடி கூட முன்னால் பின்னால் போகவே போகாது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி பாபா நமக்கு மகா வாக்கியம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். मीठे बच्चे, तुम्हारा फर्ज है सबको स्थायी सुख और शांति का रास्ता बताना। शांति में रहो, शांति की बख्शिश दो. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம், நிலையான அமைதிக்கான பாதை காட்டுவது. அமைதியில் இருந்து அமைதிக்கான பரிசை கொடுங்கள். யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் நம்ம அமைதியாக இருந்து மற்றவங்களுக்கும் அமைதியை பரிசாக கொடுக்கறது தான் நம்முடைய கடமை என்று பாபா சொல்கின்றார். प्रश्न கேள்வி, किस गुहय राज को समझने के लिए बेखदी की बुद्धि चाहिए? எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி வேண்டும். उत्तर बदिल, ड्रामा की जो सीन जिस समय चलती है उस समय ही चलेगी. நாடகத்தில் எந்த ஒரு காட்சி எந்த நேரம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரம்தான் நடக்கும். इसकी एक्यूरेट आयु है, बाप भी अपने एक्यूरेट टाइम पर आते हैं. இதுக்கான ஆயிலும் மிக துல்லியமாக சரியாக இருக்கிறது. பாபாவும் தன்னுடைய சரியான நேரத்தில் வருகிறார். इसमें एक सेकंड का भी फर्क नहीं पड़ सकता है. இதில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. இதில் பாபா வர்றதில்ல. पूरे 5000 वर्ष के बाद बाप आकर प्रवेश करते. 5000 ஆண்டு முழுவதும் முடிந்த பிறகு பாபா வந்து பிரவேசமாகுகின்றார். ये गुहय राज समझने के लिए बेहद की बुद्धि चाहिए. இந்த எல்லையற்ற ஆழ்ந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி வேண்டும். இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி வேண்டும். கீத் பாடல், பதல் ஜாயே துனியா நா பதல்லேங்கே ஹம். உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம். பாபா காலத்தில்
குழந்தைகள் 400 பேர் யஜ்ஞத்தில் தங்கி இருந்தார்கள் இல்லையா? அப்போ பாபா சொல்லுவாராம், நீங்கள் வீட்டுக்கு போன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பாபா, உலகம் எப்படி மாறினாலும் சரி, ஆனால் நாங்கள் மாற மாட்டோம். எப்போ உங்ககிட்ட வந்துட்டோம், உங்களுடைய வாசல்படியை தாண்டி நாங்கள் போக மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம். ஓம் சாந்தி. ருஹானி பச்சோம் பிரத்தி ருஹானி பாபைட் சம்ஜாத்தேகே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்ற. பச்சோங்கோ ராஸ்தா பத்தாத்தேகே. குழந்தைகளுக்கு பாதை சொல்கின்ற. எங்கே போகிறதுக்கு பாதையை சொல்கிறார்? ஏன்னா நமக்கு கடமை சொன்னார்ல தலைப்பில். சாந்திதாம் அவர் சுகதாம் கா. சாந்திதாம் மற்றும் சுகதாமத்துக்கான பாதை சொல்கின்றார். இச்சமய சப் மனுஷ விஸ்வமே சாந்தி சாத்தே. இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே உலகத்தில் அமைதியை விரும்புகின்றார்கள். ஹரேக் இண்டிவிஜுவல் भी चाहते हैं और विश्व में भी சாந்தி चाहते. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தனக்கு அமைதி வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள், உலகத்திலேயும் அமைதியை விரும்புகிறார்கள். ஹரேக்கு कहते हैं मन की शांति चाहिए. ஒவ்வொருத்தருமே மனசுக்கு அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். अब वो भी कहाँ से मिल सकती है? இப்போ அது எங்கேருந்து கிடைக்கும்? சாந்தி கா சாகர் தோ பாப் ஹி ஹை. அமைதி கடலோ பாபா தான். ஜிஸ்ஸே வர்ஷா மில் சக்தா ஹை. அவற்றிருந்து ஆஸ்தி கிடைக்கும். இண்டிவிஜுவல் பி மில்தா ஹை, ஹோல்சேல் பி மில்தா ஹை. தனிப்பட்ட முறையிலும் கிடைக்கிறது, ஹோல்சேலாகவும் கிடைக்கிறது. யானி அப்படின்னா சப்கோ மில்தா ஹை. எல்லாருக்குமே பாபாட்டிருந்து அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. जो बच्चे पढ़ते हैं समझ सकते हैं हम शांति का वर्षा लेने अपना भी पुरुषार्थ करते हैं और उनको रास्ता बताते. எந்த குழந்தைகள் படிக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்ம அமைதியினுடைய ஆஸ்தியை வாங்கிறதுக்காக தனக்காகவும் முயற்சி செய்யணும், மற்றவங்களுக்கும் பாதை காட்டுறோம் அப்படிங்கிறத படிக்கிறவங்க தான் புரிஞ்சு கொள்ள முடியும். விஸ்வமே சாந்தி தோ ஹோனி. உலகத்தில் அமைதியோ ஏற்பட்டு தான் தீரணும். சாஹே கோய் வர்ஷா லேனே ஆயே வனாயே. அதாவது பாபா சொல்கிறார், ஆஸ்தியை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி உலகத்தில் அமைதி ஏற்பட்டு தான் தீரும். ஏன்னா இது நாடகம் இல்லையா? பச்சோங்கா ஃபர்ஜ் ஹே சப் பச்சோங்கோ சாந்தி தேனா. அவங்க வர்றாங்க வரல, ஆனால் குழந்தைகளுடைய கடமை அனைவருக்கும் அமைதியை கொடுக்க வேண்டும். ये समझ नहीं सकते तो 4 को वर्षा मिलने से क्या होगा? பாபா சொல்கிறார், 2-4 பேருக்கு ஆஸ்தி கிடைக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோய்க்கோ ராஸ்தா பத்தாயா ஜாத்தா. யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு பாதையை காட்டணும். परंतु नीचे न होने कारण दूसरों को आप समान बना नहीं सकते. ஆனால் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால மற்றவங்கள தனக்கு சமமாக்க முடியவில்லை. जो निश्चय बुद्धि है वह समझते हैं बाबा से हमको वर मिल रहा है. யார் நிச்சய புத்தி உடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க? பாபாட்டிருந்து நமக்கு வரம் கிடைத்து கொண்டே இருக்குது. யாருக்கு? யாருக்கு நிச்சய புத்தி? பாபா தான் வந்திருக்கார். அந்த நிச்சய புத்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வரம் கிடைச்சிட்டே இருக்கிறதுங்கிறத அவங்க புரிந்து இருப்பார். வரதான் தேத்தைகைனா வரதானம் கொடுக்குறாரு இல்லையா? ஆயுஷ்வான் பவ் தன்வான் பவ் கத்தேக. ஆயுஷ்வான் பவ தன்வான் பவ, தீர்க்காயசா இருங்க, அப்புறம் செல்வந்தனா இருங்கன்னு சொல்கிறாங்க. சிர்ஃப் कहने से तो ஆசீர்வாத नहीं मिल सकते. சொல்கிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்க முடியாதே. ஆசீர்வாद मांगते हैं तो उनको समझाया जाता है. யார் ஆசீர்வாதம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது. तुमको शांति चाहिए तो ऐसे पुरुषार्थ करो. உங்களுக்கு அமைதி வேணுமா, அப்போ இப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்யுங்க அப்படின்னு புரிய வைக்கப்படும். மெஹனத் சே சப் குச் மில்லேகா. நீங்கள் உழைச்சிங்கன்னா அனைத்தும் கிடைக்கும்.
भक्ति मार्ग में कितने आशीर्वाद लेते हैं. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள். மா பாப் டீச்சர் குரு அது சப்சே மாங்கத்தே ஹே. அம்மா அப்பா டீச்சர் குரு எல்லார்ட்டிருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆசீர்வாத். ஹம் சுக்கி அவர் சாந்த் ரஹே. எல்லார்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க? நாங்கள் அமைதியாக சுகமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. பரந்து ரகுனகி சக்தே, ஆனால் இருக்க முடியல. ஏன்னா ஆசீர்வாதம் கேட்குறதுனால கிடைக்காது இல்லையா? இருக்க முடியல. क्योंकि इतने ढेर मनुष्य है उनको सुख शांति मिल कैसे सकती. ஏனென்றால் பாபா சொல்றார், இவ்வளோ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சுகம் சாந்தி எப்படி கிடைக்க முடியும்? காத்தே பி சாந்தி தேவா, சாந்தி தேவான்னு பாடுறாங்க. புத்திமே ஆத்தா ஹே பரம்பிதா பரமாத்மா ஹம்கோ சாந்திக்கு பக்சிஸ் கர். அப்போ நினைக்கும்போது புத்தியில் வருது, ஹே பரம்பிதா பரமாத்மா எங்களுக்கு அமைதியை பரிசாக கொடுங்க, அமைதியினுடைய பரிசை கொடுங்க. வாஸ்தவமே பக்சிஸ் உஸ்கோ கஹா ஜாத்தா ஹை நா ஜோ சீஸ் உட்டா கர் தேவே. உண்மையில் இனாம் பரிசு அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு பொருளை கையில் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்து கொடுக்கப்படுறதுக்கு தான் பரிசுன்னு சொல்லப்படுறதா. கஹெங்கே ஏ தும்கோ பக்சிஸ் ஹே இனாம் ஹே. அப்படி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இன்னாங்க இது உங்களுடைய பிறந்தநாளுக்கான பரிசு, இல்லைன்னா ஏதோ ஒரு பரிசு. அப்போ அந்த பொருளை கொடுக்கும்போது அது பரிசாக கொடுக்குறாங்க. பாப் கர்த்தே ஹே, பாபா சொல்கிறார், बख्शीश कोई कितनी भी करते, धन की मकान की कपड़े आदि की करते है ना. பாபா சொல்கிறார், இந்த பரிசுங்கிறது ஒருத்தர் எவ்வளோ வேணால் பண்ணுவாங்க. செல்வத்தை கூட கொடுக்குறாங்க, வீட்டை கொடுக்குறாங்க, ஆடை போன்றவற்றை கொடுக்குறாங்க. ஓஹுவா தான் புண்ணியா அல்பகால் கேலி, அது அல்ப காலத்துக்கான தான புண்ணியமாக ஆகிட்டது. மனுஷக்கு தித்தே, மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க. ஷாக்கார் கரீப்கோ, அதாவது பணக்காரங்க ஏழைங்களுக்கு, அத்துவா ஷாக்காருக்கு தித்தே ஆயே. மேலும் பணக்காரங்களுக்கு இனாம் பரிசு கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க. பரந்து அங்கே செல்வம், வீடு, ஆடை. பரந்து ஏ தோஹே, ஆனால் இங்கே இது நம்ம என்ன இனாம் கொடுக்குறோம்? பாபா சொல்கிறார், நிரந்தர சாந்தி, நிலையான சுகம். நம்ம கொடுக்குற பரிசு இப்படிப்பட்ட பரிசு. यहाँ तो कोई एक जन्म के लिए भी सुख शांति नहीं दे सकते, क्योंकि उनके पास है ही नहीं. இங்கே யார் ஒருத்தரும் ஒரு பிரிவுக்கு கூட சுகம் சாந்தியை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்டே இல்லையே சுகம் சாந்தி. தேனே வாலா ஏக் ஹி பாப். அப்போ கொடுக்கக்கூடியவர் யார்? ஒரே ஒரு பாபா. உன்கோ சுக் சாந்தி பவித்ரதா கா சாகர் கஹா ஜாத்தா ஹை. அவருக்கு தான் சுகம் சாந்தி பவித்ரதாவின் கடல், சுகக்கடல், சாந்தி கடல், தூய்மை கடல் என்று சொல்லப்படுகின்றது. ஊஞ்சே ஊஞ்ச பகவான்கி ஹி மகிமா காயி ஜாத்தி ஹை. ஏன்னா உயர்ந்ததில் உயர்ந்த பகவானுடைய மகிமை பாடப்படுது. சமஜ்தே ஹை உன்சே ஹி சாந்தி மிலே. ஏன்னா எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க, அவற்றிருந்து தான் நமக்கு அமைதி கிடைக்கும் புரிஞ்சிருக்கிறாங்க. फिर वो साधु संत आदि पास जाते हैं. பிறகு சாதுக்கள் சன்னியாசிகள்கிட்ட போகிறாங்க. தெரியுது பகவான்கிட்ட இருந்தால் கிடைக்குன்னு, அப்புறமா எங்கே போகிறாங்க? பகவான்கிட்ட கிடைக்குன்னு தெரிஞ்சாலும் சாது சன்னியாசிகள்கிட்ட போகிறாங்க. क्योंकि ஏன்னா பக்தி மார்க் है ना तो फेरा फराते रहते हैं. பக்தி மார்க்கமாக இருக்கு இல்லையா, அதனால் சுத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. அமைதி வேணுமா, சாந்தி சுகம் வேணுமா, சுத்திட்டே இருப்பான். ஓ சப்னா அல்ப கால்கிலேயே புருஷார்த்தம். இப்போது அது எல்லாமே அல்ப காலத்துக்கான புருஷார்த்தம். தும் பச்சோங்கோ அபி ஓ சப் பந்தோ ஜாத்தா ஹே. குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு அது எல்லாமே ஸ்டாப், நின்று விட்டது. இப்போ அலையிறீங்களா என்ன, சுற்றுறீங்களா என்ன அமைதிக்காக? तुम लिखते भी हो, நீங்கள் எழுதவே செய்கிறீங்க. बेगदी के बाप से 100% पवित्रता सुख शांति का वर्षा पा सकते. எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து 100% தூய்மை சுகம் சாந்திக்கான ஆஸ்தியை
அடைய முடியும் எழுதுகிறோம். யஹாங் 100% अपवित्रता दुख अशांति है. இங்கே இருக்கிறது 100க்கு 100 துக்கம் அசாந்தி अपवित्रता. அப்போ சுகம் சாந்தி பவித்திரதா 100க்கு 100 யார்கிட்ட கிடைக்கும்? அப்பாட். பரந்து மனுஷன் சமஸ்தே நீ. ஆனால் மனுஷங்க புரிஞ்சிக்கிறதே இல்லை. கருத்தே ரிஷிமுனி ஆதித்தோ பவித்ர சொல்கிறாங்க. ரிஷியோ முனிவர்களோ தூய்மையாக இருக்கிறாங்க சொல்கிறாங்க. பரந்து பாபா புரிய வைக்கிறார். அவங்க சொல்கிறாங்க ரிஷியும் முனியும் தூய்மையாக இருக்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறார்? பரந்து பைதாஸ் தோ ஃபிர் பி விசேஷ ஹோத்தி ஹைனா. ஆனால் அவங்க பிறந்திருக்கிறது என்ன இருந்தாலும் விகாரத்தில் தானே அவங்களுடைய ஜென்மா ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்போ தூய்மையாக இருக்காங்க, ஓகே. ஆனால் பிறந்தது விகாரத்தில். முக்கிய பாத்தி ஏ முக்கியமான விஷயமே இதுதான். ராவண ராஜ்யமே பவித்திரதா ஹோன சக்கின. ராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்கவே முடியாது. பவித்திரதா சுக் ஆதி சப்கா சாகர் ஏக் ஹே பாப். தூய்மையின் கடல், சுகக்கடல், அனைத்தினுடைய கடலா ஒரு பாபா தான் இருக்கிறாரு. தும் ஜான்தே ஹோ, நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். हमको शिव बाबा से 21 जन्म अर्थात आधा कल्प 2500 वर्ष के लिए वर्षा मिलता है. ये तो गारंटी है. ஸோ நமக்கு என்ன தெரியும்? சிவ் பாபாட்டிருந்து நமக்கு 21 பிறவி, அதாவது அரை கல்பம் 2500 ஆண்டுக்காக நமக்கு அப்பாட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. இதுவோ உத்தரவாதம். 2500 ஆண்டு ஆஸ்தி கிடைக்கிறது கேரண்டி. ஆத கல்ப் சுகதாம், ஆத கல்பே துக்குதாம். அரை கல்பம் சுகதாமோ, அரை கல்பம் துக்கமான உலகம். சிருஷ்டிக்கே 2 பாக. இந்த உலகத்துக்கு 2 பாகம் இருக்குதா? 2 பாகம்னா பாதி பாதியா? பாபா என்ன சொல்கிறார்? ஏக்கு நயி ஏக்கு புராணி. ஒன்று புது உலகம், இன்னொன்று பழைய உலகம். இப்படி 2 பாகம் இருக்குதா? பரந்து நயிக்க புராணி கபோத்தி. ஆனால் உலகம் எப்போ புதுசாக எப்போ பழசா ஆகுகிறது? ஏபி ஜான்தேனே, இது கூட அறிஞ்சிருக்குல்ல. ஜாடிக்கு ஆயு இத்தனி அக்யூரேட் பத்தான சக்கே. மரத்துக்கு ஆயில இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. அபி பாப் துவாரா தும் இஸ் ஜாடு கோ ஜான்தே ஹோ. இப்போ பாபா மூலமாக இந்த மரத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ये 5000 वर्ष का पुराना जाड़ है. இது 5000 ஆண்டுக்கான பழமையான மரம். इनकी एक्यूरेट आयु का तुमको पता है. இதனுடைய एक्यूरेट आयु பற்றி உங்களுக்கு தெரியும். और जो जाड़ होते हैं उनकी आयु का किसको पता नहीं होता है. अंदाज बता देते हैं. ஸோ இப்போ மற்ற மரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மரத்துக்கு ஆயுள் எவ்வளோங்கிறது யாருக்கு தெரியாது. தோராயமாக சொல்லிடுவாங்க. இந்த மரம் இத்தனை வருஷம்னு தோராயமாக சொல்ல முடியும். தூஃபான் ஆயா ஜாடுகிறா ஆயு பூரி ஹோகை. அந்த மரத்துக்கெல்லாம் பாபா சொல்கிறார் ஆயுள் எவ்வளோ. ஒரு புயல் வந்தது, புயலில் மரம் கீழே விழுந்ததுன்னா அந்த மரத்துக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. மனுஷன் கபே அச்சனுக்கு மூத்து ஹோத்தா रहता है. மனிதர்களுக்கு கூட பாருங்கள் திடீர்னு மரணம் ஏற்பட்டுட்டே இருக்குது. इस बेगड की जाड़ी की आयु पूरे 5000 वर्ष है. அப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மரத்துக்கு ஆயுள் 5000 ஆண்டு முழுசாக இருக்குதுன்றார் பாபா. அப்போனா அர்த்தம் ஏன் முழுசுன்னு சொல்கிறார் பாபா? इसमें एक दिन ना कम ना जास्ती हो सकता है. 5000 ஆண்டு முழுசில் ஒரு நாள் கூட குறைய இருக்கவே முடியாது. பனா பனாயா ஜாடு ஹே. அப்படி இந்த மரம் தானாகவே உருவாக்கப்பட்டு விட்ட மரம். இஸ்மே ஃபரக் நை பட் சக்தா. இதில் வித்தியாசம் இருக்கவே முடியாது. ட்ராமா மே ஜோ சீன் ஜிஸ் சமய சல்னி ஹே உஸ் சமய ஹீ சலே. நாடகத்தில் எந்த ஒரு காட்சி எந்த நேரம் நடக்கணும்னு இருக்கிறதோ அந்த நேரம்தான் நடக்கும். ஹூபஹூ ரிப்பீட் ஹோனா ஹே. அப்படியே அது ரிப்பீட் ஆகும். அப்போ எந்த நேரம் நடக்கணுன்னு இருக்கோ அந்த நேரம் தான் அது என்ன பண்ணும், நடக்கும். ஆயுபே எக்யூரேட். இந்த நாடகத்துக்கான ஆயிலும் எக்யூரேட், ரொம்ப சரின்றார் பாபா. பாப்கோ பி நை துனியா ஸ்தாபன் கர்னே ஆனா. ஸோ பாபாவும்
புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக ஆக வேண்டும். எக்யூரேட் டைம் பர் ஆத்தே சரியான நேரத்தில் வரார். எத்தனை எக்யூரேட் சொல்கிறார் பாருங்க, நோட் பண்ணுங்க. இன்றைக்கி முரளியில் பாபா எக்யூரேட்டாக அது கொஞ்சம் கூட குறைய இருக்காது அப்படின்ற விஷயத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரு. ஏக் செகண்ட் காபி உஸ்மே ஃபரக் நெய் படு சக்தா. பாபா வர்றாரு இல்லையா, அதில் ஒரு வினாடி கூட வித்தியாசங்கிறது ஏற்படவே முடியாது. ஏபி அப் துமாரி பேகதிக்கு புத்தி ஹுய். இது கூட இப்போது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி ஆகிவிட்டது. தும்மி சமஜ் சக்தி, உங்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பகவானுக்கு நம்ம மேலே. நீங்கள் தான் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்ல. पूरे 5000 वर्ष बाद बाप आकर प्रवेश करते हैं. முழு 5000 ஆண்டுக்கு பிறகுதான் பாபா வந்து பிரவேசமாகிறார். इसलिए சிவராத்திரி कहते हैं. ஆகையினால்தான் சிவராத்திரின்னு சொல்கிறார்கள். 5000 ஆண்டு முழுசும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரார். கிருஷ்ணக்கிலே ஜென்மாஷ்டமி कहते. கிருஷ்ணருக்கு வந்து ஜென்மாஷ்டமி சொல்கின்றார்கள். சிவக்கு ஜென்மாஷ்டமி நை कहते, சிவக்கு ராத்திரி कहते हैं. சிவனுக்கு ஜென்மாஷ்டமி சொல்கிறதில்ல, சிவராத்திரி சொல்கிறார்கள். ஏன்? क्योंकि अगर जन्म हो तो फिर मौत भी हो. ஏன் அப்படி சொல்கிறாங்களாமா சிவராத்திரி? ஏனென்றால் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்றும் இருக்கும் இல்லையா. மனுஷியோं का जन्मदिन कहेंगे, மனிதர்களுக்கு பிறந்த நாள் சொல்லலாம். சிவக்கிலே ஹமேஷா சிவராத்திரி कहते. ஆனால் சிவனுக்கு எப்போவுமே சிவராத்திரி சொல்கிறார்கள். துனியாமே இன் பாத்தோं का कुछ भी पता नहीं है. உலகத்தில் இந்த விஷயங்களை பற்றி யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. தும் சமஜ்தே ஹோ சிவராத்திரி क्यों कहते हैं. உங்களுக்கு தான் தெரியும் ஏன் சிவராத்திரி சொல்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அவள் வேணா புரிய வச்சாங்க நமக்கு. சிவராத்திரி ஏன் சொல்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும். ஜென்மாஷ்டமி क्यों नहीं कहते. ஏன் சிவராத்திரின்னு சொல்கிறார்கள், ஏன் ஜென்மாஷ்டமி சொல்கிறதில்ல? उसका जन्म दिव्यालौकिक है जो कोई का हो नहीं सकता. அவருடைய ஜென்மா தெய்வீகமானது, அலௌகிக்கமானது. அந்த மாதிரி ஒரு பிறவி வேற யாருக்குமே இருக்க முடியாது. ये कोई जानते नहीं शिव बाबा कब कैसे आते. சிவபாபா எப்போ வர்றாரு, எப்படி வர்றாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சிவராத்திரிக்கா அர்த்த கியா ஹே? சிவராத்திரி அப்படின்னா அர்த்தம் என்ன? ये भी तुम जानते हो. இது கூட உங்களுக்கு தான் தெரியும். ये है बेगदी की रात. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு. பக்தி की रात पूरी हो दिन होना है. பக்திங்கிற இரவு முடிவடைஞ்ச பிறகு பகல் ஆரம்பம். பிரம்மா கி ராத் ஒரு தின் தோ ஃபிர் பிராமணோं का भी होगा. பிரம்மாவுக்கு இரவு பிரம்மாவின் பகல்னு இருக்கிறதுனா பிறகு அது பிராமணர்களுடைய இரவு பகலாகவும் இருக்கும். ஏக் பிரம்மா கா கேல் தோடே ஹி சல்தா ஹே. ஒரு பிரம்மாவினுடைய விளையாட்டுங்கிறது இருக்க முடியுமா? ஒரு பிரம்மாவுக்கு மட்டும் பகல், ஒரு பிரம்மாவுக்கு மட்டும் இரவு எப்படி இருக்க முடியும்? அப்தும் ஜான்டி. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிட்டோம் இப்போது? அப்தின் சுரு ஹோனாக. இப்போ பகல் ஆரம்பமாக வேண்டும். पढ़ते पढ़ते जाए अपने घर पहुँचेंगे फिर दिन में आएंगे. படிச்சுட்டே போய் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவீர்கள், பிறகு பகலுக்கு வருவீர்கள். இந்த படிப்பை ஞான படிப்பை படித்து அப்படியே ஆத்மா எங்கே போயிடும்? வீட்டுக்கு போயிடும். பிறகு பகல்னா सत्युगा. आधा क्लब दिन और आधा क्लब रात गाई जाती है, परंतु किसकी भी बुद्धि में नहीं आता. अरे कल्प पगल अरे कल्प இரவு அப்படின்னு மைமை பாடியிருக்கிறாங்க. ஆனால் இது யாருடைய புத்திலையும் வரலை. ஓலோ தோ கஹெங்கே கி கலிக்கு ஆயு 40,000 வருஷம் பாக்கி है. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், உலகத்தில் கலியுகத்துக்கு ஆயுள் இன்னும் 40,000 ஆண்டுகள் பாக்கி இருக்குது. முடியலன்னா 40,000 ஆண்டு இன்னும் பாக்கி இருக்குது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இல்லையாமா, இன்னும் இருக்குதான். சத்யுக்கு லாக்கோ வருஷ ஹே. சத்யுத்துக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள். फिर आधा आधा का हिसाब ठहरता नहीं है. பிறகு பாதி அரைக்கல்பனா பாதி எப்படி கணக்கு சரியாக இருக்க முடியும்?
கலியுகத்துக்கு இன்னும் 40,000 ஆண்டு பாக்கி இருக்கு. சத்தியுகத்துக்கு லட்சக்கணக்கான ஆண்டுனா பாதி பாதி கணக்கு சரியில்லை. கல்பக்கே ஆயுக்கோ கோய் பி ஜான்தே நே. அப்போ கல்பத்துக்கு ஆயுள் எவ்வளவுங்கிறது யாருக்குமே தெரியாது. தும் சாரே விஸ்வக்கே ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தே. நீங்கள் முழு உலகத்தினுடைய முதல் இடை கடையை அறிந்திருக்கின்றீர்கள். ये 5,000 वर्ष के बाद சிருஷ்டி சக்கர லகாத்தி रहती है. 5000 ஆண்டுக்கு பிறகு காலச்சக்கரமானது சுற்றிட்டே இருக்கும். 5000 ஆண்டு 5000 ஆண்டு. விஸ்வத்தோ ஹைஹி, உலகம் இருக்கதா செய்யும். அப்படியே உலகம் அப்படியே தான் இருக்கும். உண்மை பாட்டு பஜாத்தே பஜாத்தே மனுஷே தங்கு ஹோ ஜாத்தே. உலகம் அப்படியே தான் இருக்கும், சக்கரம் சுத்தம். இதில் மனிதர்கள் நடித்து என்ன ஆயிடுறாங்க, களைப்படைஞ்சு போயிடுறாங்க. ஏ கியா ஆவாஹாமான் கே, என்னங்க ஜனன மரணம் சலிச்சிக்கிறாங்க இல்லையா? என்ன பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே போயிட்டு வருது. अगर 84 लाख जन्मों का आवाहमन होता तो पता नहीं क्या होता. இந்த போயிட்டு வர கணக்கில் 84 லட்சம் ஆத்மா போயிட்டு வருதுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. நான் ஜானேக்கு காரண் கல்பிக்கு ஆய்வி படாதீங்க. இதெல்லாம் எதுவும் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால, அறிந்திருக்காத காரணத்தினால தான் கல்பத்துக்கு ஆயில நீட்டிட்டாங்க. அபிட்டும் பச்சே பாப்ஸே சம்முக்கு போடுறா கேட்கும். இப்போது குழந்தைகள் நீங்கள் பாபாட்டிருந்து நேரடியாக படிச்சிட்ருக்கிறீங்க. அந்தரமே பாஷ்னா ஆத்தீக, உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வருது. ஹம் ப்ராக்டிக்கல்மே பைட்டே. நாமெல்லாம் ப்ராக்டிக்கலில் உட்காந்துருக்குறோம். யாருக்கு முன்னால்? பாபாவுக்கு முன்னால், பகவானுக்கு முன்னால் நேரடியாக உட்காந்துருக்குறோம். அந்த ஃபீலிங் நமக்கு வருது. புருஷோத்தம சங்கம யுகக்கோபி ஜரூரானாகே. நாமெல்லாம் புருஷோத்தம சங்கம யுகத்துக்கு நிச்சயம் வந்துதான் ஆக வேண்டும். கப் ஆத்தாஹே கைசே ஆத்தாஹே ஈ கோய் வி நை ஜான்தே. எப்போ வர்றாரு எப்படி வர்றாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ வர்றாரு எப்படி வர்றார். தும் பச்சே ஜான்தே ஹோ तो कितना கது ஹோனா சாய். குழந்தைகள் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்கள் புலகாங்கிதான் அடையணும். ஆஹா, பகவானுக்கு வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி நான் உட்காந்து படிச்சிட்ருக்கேன், அப்போ எவ்வளோ புலகாங்கிதான் அடையணும். துமி கல்ப பாப்ஸே வருஷா லேத்தே. கல்ப நீங்கள் பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்குறீங்க. அர்த்தாத் மாயா பர் ஜீத் பாத்தே ஹோ ஃபிர் ஹார்த்தே ஹோ. கல்ப பாபாட்ட ஆஸ்தி வாங்குறீங்கன்னா அர்த்தம் என்ன? மாயாட்ட தோல்வி அடைகிறோம், பிறகு வெற்றி அடைகிறோம். ஏகே பேகதிக்கு ஹாரோஜி. இது எல்லைக்கப்பாற்பட்ட வெற்றி தோல்வி, எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி, எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பு, எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா, எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி, எல்லைக்கப்பாற்பட்ட வெற்றி தோல்வி. சின்ன வெற்றி சின்ன தோல்வி கிடையாது. உன் ராஜாவும் கீதோ பௌத்தே ஹார்ஜித்து ஹோத்தி ரஹ்தி. உலகத்தில் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ராஜாக்களில் கூட நிறைய வெற்றி தோல்வியை அடைஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. அநேக லடாயியாக லகுத்தி ரஹ்தீக. அநேக யுத்தங்கள் நடந்துட்டு தான் இருக்கிறது. छोटी सी लड़ाई लगती है तो कह देते अब हमने जीता. இப்போ சின்ன யுத்தம் நடந்துச்சுன்னா அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. கியா ஜீத்தா, வெற்றி அடைஞ்சிட்டீங்க. என்ன வெற்றி அடைஞ்சாங்க? தோடிசே டுக்கடைக்கோ ஜீத்தா. ஒரு சின்ன துண்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா சின்ன நாடுகளுக்குள்ள சின்ன யுத்தம் நடக்கும்போது சின்னது தானே கைப்பற்றுவாங்க. அப்போ சின்ன துண்டை நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. படி லடாயுமே ஹார்த்தேங்க तो फिर ஜெண்டா கிரா தேते. இப்போ பெரிய யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கொடியை கீழே இறக்கிடுவாங்க. ஏன்னா இன்னொரு அந்த தேசத்துக்காரங்க பிடிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களோட வெற்றி அடைஞ்சவங்க வந்து அவங்களோட கொடியை இங்கே வச்சுருவாங்க. அப்போ இந்த தேசத்தினுடைய கொடி, இந்த நாட்டினுடைய கொடி கீழே இறக்கிடுவாங்க. पहले पहले तो एक राजा होता है, फिर और விருத்தி होते जाते. முதல்ல ஒரு ராஜா தான் இருப்பார். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே போ. அப்போ முதல்ல யாரோட ராஜ்யம் இருந்தது? ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராணி. யார் இருந்தாங்க? லக்ஷ்மி நாராயணே ராஜ்யம் இருந்தது. பிற அவர் ராஜாயே ஆணி சுருகுவே. பிறகு தான் மற்ற ராஜாக்கள் எல்லாமே வர ஆரம்பித்தார்கள். ஜெசே போப்கா திக்காத்தே.
இப்படி போப் காட்டியிருக்கிறாங்க. पहले एक था, முதல்ல ஒருத்தர் தான் இருந்தார். फिर நம்பர்வார் और போப் भी बैठते गए. பிறகு தான் வரிசை கிரமமாக மற்ற போப்புகளும் வரிசையாக உட்காந்துட்டே வராங்க. கிஸ்கி மிருத்திகா தோ டிக்கானா ஹி நஹி ஹைனா, யாருடைய மரணத்தை பற்றியும் சொல்ல முடியாது. மரணத்துக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட நாள் லெக்க குறிக்கவா முடியும்? யாருக்கு மரணம் எப்போ எப்படி வரும்னு யாருக்கு தெரியாது. தும் பச்சே ஜான்தே ஹோ, யாருக்கு மரணம் எப்படி வரும் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒன்று குழந்தைகளுக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? யாருக்கு மரணம் எப்படி வரும் தெரியாது, நமக்கு என்ன தெரிஞ்சிட்டோம்? முதல் நாள் பாடத்திலே பாபா புரிய வச்சாங்கல்ல, ஹம்கோ பாபா அமர் பனா ரகே. பாபா நம்மளை என்ன ஆக்கிட்டு இருக்காரு? அமரனா ஆக்கிட்டே இருக்கார். நமக்கு மரணம் இருக்கா? மரணம் கிடையாது இல்லையா? நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் இல்லையா? ஆத்மாங்கிறத எப்போ தெரிஞ்சிட்டோம், அப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? அமரன். பாபா ஆக்கிட்டே இருக்கார். அமரபுரிக்கா மாலிக் பனா ரகே. பாபா நம்ம அமரபுரிக்கு எஜமானனா ஆக்கிட்டுருக்கார். கித்தனி குஷி ஹோனி சாய். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும்? ஏ ஹே மிருத்தி லோக், ஓ ஹே அமர் லோக். இது மரண லோகம், அது அமர லோகம். இன் பாத்தோங்கோ நயா கோய் சமஜ் ந சக்கே. இந்த ஞானத்தை புதியவர்கள் யாராலேயும் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கோ மஜா நெய் ஆயேகா, அவங்களுக்கு அந்த சந்தோஷமே வராது. ஜித்னா புராணோக்கா ஆயேகா, எந்தளவு பழையவங்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம் வருமோ அந்த புதுசாக இருக்கிறவங்களுக்கு வராதா. தின் பிரதிதின் விருத்திக்கோ பார்த்தே ரத்தேக. நாள் ஆக ஆக வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. நிச்சய பக்கா ஹோ ஜாத்தாய். நாள் ஆக ஆக வளர்ச்சி இருக்கும், நம்பிக்கை பக்காவாக ஆகிடும். இஸ்மே இதில் ஞான மார்க்கத்தில் சகன்ஷீல்தா பி பகுத்து ஹோனி சாஹியே. சைத்து கொள்ளக்கூடிய குணமும் நிறைய நமக்கு இருக்கணும். ஏதோ அசுரி துணியாக, இதுவோ அசுர உலகம். துக்கு தேனமே தேரினை கருத்து. அசுர உலகத்தில் இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க? துக்கம் கொடுக்கறதுக்கு தாமதிக்கவே மாட்டாங்க. துமாரி ஆத்மா கேத்தி ஹே, உங்கள் ஆத்மா சொல்லுது, ஹம் அபி பாபாக்கு ஸ்ரீமத் பர் சல் ரகே. நாம் இப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருக்கோம். ஹம் சங்கம் யுக பர் ஹே, நம்ம பாபா சொல்கிற வழிப்படி நடந்துட்டுருக்குறோம். சங்கம யுகத்தில் நாம் இருக்கிறோம். பாக்கி சப் கலியுகமே ஹே, பாக்கி எல்லாரும் கலியுகத்தில் இருக்கிறாங்க, நம்ம சங்கம யுகத்தில். ஏன்னா பாபா அவங்களோட நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்மளை மாற்றுறார். மனிதன்லேருந்து தேவதை, அவங்க மனுஷங்கன்னா நம்மளை தேவதையாக ஆக்குறார். எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கார் பாபா. இந்த சங்கம யுகம் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காக புருஷோத்தம் பண்ண வைக்கிறார் பாபா. தும் அபி புருஷோத்தம் பண்ணுறகே. இப்போ நம்ம என்ன ஆகிட்டுருக்குறோம்? புருஷோத்தமர்களாக ஆகிட்டே இருக்கு. புருஷோமே உத்தம புருஷ் படாய் செய்ய பந்தேக. புருஷோத்தம் பாபா சொல்கிற ஆத்மாலேயும் புருஷோத்தமனாக ஆகிறது இந்த படிப்பு மூலமாக தான் ஆகிட்டுருக்குறீங்க. கரெக்டு தானே பாபா சொல்கிறது? இந்த படிப்பு படித்தா தானே நம்ம ஆக முடியும். படாய் செய்ய சீஃப் ஜஸ்டிஸ் ஆதி பந்தேகனா தும்கோ பாப் படாது. படிக்கிறதுனால ஒருத்தர் தலைமை நீதிபதியாகவே ஆகுறாரு. நமக்கு யார் படிப்பு சொல்லி கொடுக்குறா? பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறார். இஸ் படாய் செய்ய अपने புருஷார்த்த அனுசார் பது பார்த்தே. இந்த படிப்பின் அனுசாரம், புருஷார்த்தத்தின் அனுசாரம், படிப்பு மூலமாக நம்ம புருஷார்த்தம் பண்ணி புருஷார்த்த அனுசாரமாக பதவி அடையிறோம். படிப்பு மூலமாக தான் புருஷார்த்தம், புருஷார்த்தத்தின் மூலமாக பதவி அடையும். ஜித்னா ஜோ படைங்கே உத்னா கிரேடு மில்லே. எந்த அளவுக்கு ஒருத்தர் படிக்கிறாரோ அந்தளவுக்கு தான் அவருக்கு கிரேடு கிடைக்கும். ஏ கிரேடு பி கிரேடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? தரம் பிரிக்கிறது, ஃபஸ்ட்டு முதல் தரம் ரெண்டாம் தரம்னு பிரிப்பாங்க இல்லையா? அது இந்த புருஷார்த்த அனுசார். इसमें ராஜாய் की ग्रेड है. இதில் ஃபஸ்ட்டு எது வரும்னா ராஜ்யத்துக்கான கிரேடு வரும். वैसे उस पढ़ाई में ராஜாய் की ग्रेड नहीं होती है. அந்த படிப்பில் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கான கிரேடெலாம் கிடையாது, அங்கே அது இருக்காது. தும் ஜான்டே ஹோ, அங்கே கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? நம்ம ராஜா ஆகிறோமா ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா? ராஜாவோங்கா ராஜா ஹம் பன் ரஹே ஹே. நம்ம என்ன ஆகிட்டே இருக்கிறோம்? ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நம்ம ஆகிட்டே இருக்கிறோம். तो अंदर में कितनी खुशी होनी चाहिए.
இப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். வெறும் ராஜா இல்லை, ராஜாவுக்கெல்லாம் ராஜா. ஹம் டபுள் சித்தாஜ் பௌத் ஊஞ்சு பன்தே ஹே. நம்ம ரெட்டை கிரீடதாரியாக மிக உயர்ந்தவங்களா ஆகிறோம். பகவான் பாப் ஹம்கோ படாத்தே. ஏன்னா படிப்பு சொல்லித்தரது பகவான் தந்தை நமக்கு கற்பிக்கிறார். कभी कोई समझ न सके कि निराकार बाप कैसे आकर पढ़ाते. சரீரமே இல்லாத தந்தை எப்படி படிப்பு சொல்லித்தராருங்கிறது ஒருபோது யாராலேயும் புரிஞ்சிக்க முடியாது. சரீரமே இல்லை, அவர் எப்படி படிப்பு சொல்லிக்கொடு. மனுஷ்ய புக்கார்த்தே பி ஹே, ஹே பதித்த பாவன் ஆக்கர் ஹம்கோ பாவன் பனாவோ. மனிதர்கள் அழைக்கிறாங்க, ஹே பதித்த பாவனனே எங்களை தூய்மையாக்குங்க. फिर भी पावन बनते नहीं. கூப்பிடுறீங்க வாங்கன்னு, அப்புறம் தூய்மை ஆகிறதே இல்லை. பாப் कहते हैं காம் மகாசத்ரு ஹே. தந்தை சொல்கிறார் காமம் மிகப்பெரிய எதிரி. तुम एक तरफ पुकारते हो कि पतित पावन आओ, अब मैं आया हूँ कहता हो बच्चे पतितपना छोड़ दो. तुम छोड़ते क्यों नहीं? ஒரு பக்கம் பதித்த பாவனனே வாங்கன்னு நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். இப்போ நான் வந்துட்டேன், நான் சொல்கிறேன், குழந்தைகளே பத்தித்தமாக ஆகிறத விட்டுடுங்க. நான் சொல்லியும் நீங்கள் ஏன் விட மாட்டேன்றீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன், நான் சொல்கிறேன், இதனால தான் நீங்கள் பத்தித்தம்மா நீங்கள் விடுங்க நான் சொன்னேன், ஏன் விட மாட்டேன்றீங்க? ஐசே தோடே ஹி பாப் ஹம்கோ பாவன் பனாயே அவர் தும் பதித்த பன்தே ரஹோ. பாபா எப்படி நம்மளை தூய்மையாக்குவார்? அவர் தூய்மை ஆக்கிறதுக்காக சொல்கிறாரு, நீங்கள் பதித்தம் ஆயிட்டே இருங்க, அதுக்காக சொல்லுவாரா? டேர் ஐசே பதித்த பண்ட். நிறைய பேர் இப்படி தான் பதித்தம் ஆயிட்டே இருக்காங்க. கோய் சத்திய பத்தாத்தே ஹே பாபா ஏ பூல் ஹோ கை. சில பேர் தப்பு பண்ணிடுறாங்க இல்லையா, உண்மையை பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா என் மூலம் தப்பு நடந்துட்டது. பாபா कहते हैं कोई भी पाप कर्म जाए हो जाए तो फौरन बता. பாபா நமக்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சரி யானைக்கும் அடிசருக்கும்னு இருக்குது, தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் மூலமாக தப்பு நடந்துருச்சு, ஏன் என்கிட்ட சொன்னால் என்ன, உடனே சொல்லிடுங்க, பாபா நான் என் மூலமாக இந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க, உடனே இந்த பாவக்கர்மா நடந்ததுங்கிறத சொல்லுங்கள். கோய் சச் கோய் ஜூட் போல்தே ஹே. சில பேர் உண்மையை சொல்கிறாங்க, சில பேர் பொய் சொல்கிறாங்க. कौन पूछते? यार கேட்குறான். मैं थोड़े ही एक के अंदर को बैठ जानूंगा ये तो हो न सके. நான் என்ன போய் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயா உட்காந்துட்டா நான் தெரிஞ்சிக்க முடியும்? இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் முடியாது. மே ஆத்தா ஹி ஹூ சிஃப் ராய் தேனே. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயா தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பு பண்ணினீங்களா தப்பு பண்ணலையாங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், இது என் வேலை இல்லை. நான் வந்திருக்கிறது ஆலோசனை சொல்கிறதுக்கு மட்டும்தான், பாதை காட்டுறதுக்கு. பாவன் நை பனேங்க तो तुम्हारा ही नुकसान है. தூய்மை ஆகலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். मेहनत कर पावन से फिर पतित बन जाएंगे तो की कमाई चट्टो जाएगी. முயற்சி செய்து தூய்மையாக ஆகிறதுல இருந்து பிறகு நீங்கள் பத்தித்தம் ஆகிவிட்டால் செய்த வருமானம் முடிந்து போய்விடும். लच्छा आई हम खुद ही पतित बन पड़े हैं फिर दूसरे को कैसे कहेंगे कि पावन बनो. பிறகு வெக்க வரும், நானே என்ன ஆகிட்டேன், பத்தித்தம் ஆகிட்டேன், பிறகு மற்றவங்களுக்கு தூய்மை ஆகுங்கள் என்று எப்படி சொல்கிறது? உங்களுக்கே வெக்க வரும். அந்தர் காயேகா कि हमने कितना फरमान का उल्लंघन किया. தப்பு பண்ணினதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள அந்த மனச்சாட்சி உறுத்தும் இல்லை, பாபா சொல்ல உள்ள உறுத்தும், நான் எவ்வளவோ பாபாவுடைய கட்டளையை மீறி நடந்துட்டேன், உன் மனசு உறுத்தும். யஹான் தும் பாப் சே டைரக்ட் பிரதிஜ்ஞா கர்த்தே ஹோ. இங்கே நீங்கள் பாபா கிட்ட நேரடியாக உறுதிமொழி செய்கிறீர்கள். ஜான்தி ஹோ தெரியும், பாபா ஹம்கோ சுகதாம் சாந்திதாம் கா மாலிக் பனா ரஹி ஹை. பாபா நம்ம சுகதாமத்துக்கு சாந்தி தாமத்துக்கு எஜமானனா ஆக்கிட்டே இருக்காரு தெரியும். ஹாஜிர் நாஜிர் ஹே, அவர் ஆஜராகி இருக்கார். ஹம் உன்கே சம்மக் பைட்டே, அவர் நமக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு, அவருக்கு முன்னால் நாம் உட்காந்துருக்குறோம். இன்மே பகலே ஏ நாலேஜ் தோடே ஹீத்தி
இவருக்குள்ள முதல்ல இந்த ஞானம் இருந்ததா? யாருக்கு? பிரம்மாவுக்குள்ள இந்த ஞானம் முதல்ல இருந்ததா? நான் कोई गुरु ही था जिसने நாலேஜ் दी. அவருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு குரு இருந்தாரா என்ன? குரு யாரும் கிடையாது. அகர் குரு ஹோத்தா, அப்படி பிரம்மாவுக்கு ஒரு குரு இருந்திருந்தா சிர்ஃப் ஏக்கு ஞான் தேங்கே கியா, அந்த குரு ஒருத்தருக்கு மட்டுமா ஞானம் கொடுத்துருப்பாரு? பிரம்மாவுக்கு மட்டுமா கொடுத்துருப்பாரு? குருவங்கே ஃபாலோயர்ஸ் தோ பௌத்த ஹோத்தேகேனா, குருமார்களுக்கு ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சிஷியர்கள்னு சொல்லிட்டு. ஏக்கத்தோடையே ஹோகா, ஒருத்தர் மட்டுமா இருப்பார்? ஏ சமஜ்னேக்கி பாத்தே ஹைனா, இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஞானம் இல்லை. சத்குரு ஹைஹி ஏக், சத்குரு ஒருத்தர் தான் இருக்கிறார். ஓ ஹம்கோ ராஸ்தா பத்தாத்தே, அவர் தான் நமக்கு பாதையை காட்டுறார். ஹம் பிர் தூசரோங்கோ பத்தாத்தே ஹே, அவர் காட்டுறார் நமக்கு, பிறகு நாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோம். தும் சப்கோ கேத்தே ஹோ பாப்கோ யாது கர், எல்லாருக்கும் சொல்கிறீங்க பாபாவை நினைங்க, பாபாவை நினைங்க, பஸ் போதும். ஊஞ்சते ऊंच बाप को याद करने से ही ऊंच पद मिलेगा. உயர்ந்ததில் உயர்ந்த தந்தையை நினைத்தா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கும். தும் ராஜாவுங்க ராஜா பன், உயர்ந்ததில் உயர்ந்த ஆஸ்தி எது? பாபாட்டன் நமக்கு கிடைக்கிறது. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நீங்கள் ஆகுகிறீர்கள். துமாரே பாஸ் அன்கினந்த தன் ஹோகா, உங்களிடத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும், எண்ணவே முடியாது அவ்வளோ செல்வம். இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 பணக்காரங்களாக இருக்கிறவங்க கூட கணக்கெடுத்து இத்தனை கோடி பைசா முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எண்ணவே முடியாது. அதுவும் பாபா ஒரு வாணியில் சொல்கிறார், திரேதாயத்தில் அந்த 33வது கோடி தேவ ஆத்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குங்கிறத கூட எண்ண முடியாதான். அப்போ நம்பர் 1ட்ட எவ்வளோ இருக்கும்? 33வது கோடி ஆத்மாக்கிட்டேயே எண்ண முடியாது. இப்போ நம்பர் 1 ஆத்மாட்ட எவ்வளோ இருக்கும்? தும் அப்படி ஜோலி பர்த்தி ஹோனா, நீங்கள் உங்கள் பையன் நினச்சிட்டீங்கல்ல. தும் ஜான்தே ஹோ பாபா ஹமாரி ஜோலி கூப் பர் ரகே ஹே, நீங்கள் தெரிஞ்சுருக்கிறீங்க பாபா நம்முடைய பையன் நல்லா நினச்சிட்டே இருக்கார். இந்த பையன் நினச்சிட்ருக்காரு, இந்த பையன் நிறையவே மாட்டேங்க, என்ன பாபா நரிச்சிட்டே இருக்கார். சரி, இங்கே ஞானத்தை யார் நரிச்சிக்கிறாங்களோ அவங்களுடைய பையன் பாபா நரிச்சிட்டே இருப்பார். நமக்கு ஒருவேளை கஷ்டம் வருது, எக்கனாமிக்கலில் நிதியில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நமக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஆத்மல ஞானம் வரையுது. அப்போ ஞானத்தை நிறைங்க, ஞானத்தை படிங்க, ஏன்னா அவர் நரிச்சிட்டே இருக்கார். இது நிறைஞ்சால் ஆட்டோமேட்டிக் அந்த செல்வமும் விருத்தியாகும். கைத்தேகே குபேர்கே பாஸ் பௌத்த தந்தா சொல்கிறாங்க இல்லையா, குபேரர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. வாஸ்தமே உண்மையில் குபேரன் யார்? குபேரன் யார்? ஹரேக்கு குபேர் ஹோ, இங்கே ஒவ்வொருத்தரும் குபேரன்னு பாபா சொல்கிறார். புரிஞ்சுதா? குபேரன்ட்ட நிறைய பைசா இருக்குது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் குபேரர். தும்கோ வைகுண்ட் ரூபி கஜானா மில் ஜாத்தாய், உங்களுக்கு வைகுண்டத்தினுடைய பொக்கிஷமே கிடச்சிருச்சு. குதா தோஸ்துக்கு பி கஹானியே, குதா தோஸ்ட் இறைவன் நண்பனாக இருக்கக்கூடிய கதை ஒன்று இருக்குது இல்லையா. உனக்கு ஜோ பहले मिलता था उसको एक दिन के लिए बादशाही देते थे. யார் முதல்ல சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ராஜ்யத்தையே கொடுத்துடுவாங்க. அந்த ராஜ்யமே அந்த யாரை முதல்ல சந்திக்குதா, அந்த யானை போய் மாலை போடும், யாரை சந்தித்து மாலை போடுதோ அவர் தான் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னவாக இருப்பார், ராஜாவாக இருப்பார். அது கதை. ஏ சப் திருஷ்டாந்திகே, இவை அனைத்தும் உதாரணங்கள், எடுத்துக்காட்டு. அல்லா மானா பாப், வா அல்லாவுதீன் ரச்சிதா ஹே. அல்லானா அர்த்தம் அப்பா, அவர் தான் அல்லாவுதீனை படிக்கிறார். फिर साक्षात्कार हो जाता है, பிறகு சாட்சாத்காரம் ஏற்படும். तुम जानते हो, உங்களுக்கு தெரியும். बराबर हम योग बल से विश्व की बादशाही लेते हैं. யோக பலத்தின் மூலமாக தான் நாம் விஸ்வராஜ்ய பதவியை அடைகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। धारणा के लिए मुख्य सार। இன்னைக்கு பாபா தாரணைக்காக நமக்கு முக்கியமான சாரம் சொல்கின்றேன். फर्स्ट पॉइंट, इस आसुरी दुनिया में बहुत बहुत सहनशील बनकर रहना है. कोई गाली दे, दुख दे तो भी सहन करना है. बाप की श्रीमत कभी नहीं छोड़नी है. இந்த அசுர உலகத்தில் மிக மிக பொறுமை நிறைந்தவர்களாகி இருக்க வேண்டும். ஒருவர் நிந்தனை செய்தாலும் துக்கமே கொடுத்தாலும் கூட பொறுத்து கொள்ள வேண்டும். பாபாவின் ஸ்ரீமத்தை ஒருபோதும் விடக்கூடாது. அவங்க துன்புறுத்துறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, அதனால் என்ன பண்ண, வேறு வழியே இல்லை, நான் சாப்பிட்டு தான் ஆகணும், குடிச்சுதே ஆகணும் அப்படி சொல்லக்கூடாது. பொறுத்துக்கோங்க. 1000 அடித்தாலும் சரி, கஷ்டம் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பொறுத்துக்கொள்ளணும். ஆனால் श्रीमत विடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், डायरेक्ट बाप ने पावन बनने का फरमान किया है, इसलिए कभी भी पतित नहीं बनना है. कभी कोई पाप हो छिपाना नहीं. பாபா நேரடியாக தூய்மை ஆகுவதற்கான கட்டளை இட்டிருக்கின்றார். ஆகவே ஒருபோதும் பத்தித்தம் ஆகக்கூடாது. எந்த ஒரு பாவம் எப்பொழுது ஏற்பட்டாலும் மறைக்கக்கூடாது. எப்போ எந்த பாவம் செய்தாலும் மறைக்கக்கூடாது. वरदान, एक नामी और एकानामी के पाठ द्वारा हलचल में भी अचल अडोल भव. एक नामी மற்றும் எக்கானாமி என்ற பாடம் மூலம் குழப்பத்திலும் ஆடாத அசையாதவர்கள் ஆகுங்கள். தடுமாறுற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லை, அப்போ கூட நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு பாடம், ஏக் நாமி எக்கானாமி. ஏக் நாமினா ஒரே ஒரு பாபா, ஏக் நாமி ஒரு பாபாவுடைய பேரை நினச்சிட்டே இருக்கிறது. எக்கானாமினா சிக்கணும். ஏக் நாமி எக்கானாமிங்கிற பாடம் மூலமாக குழப்பத்திலையும் ஆடாத அசையம். समय प्रमाण वायुमंडल अशांति और हलचल का बढ़ता जा रहा है. சமய அனுசாரம் வாயுமண்டலத்தில் அசாந்தி மற்றும் குழப்பம் என்பது அதிகமாகிக்கொண்டே போயிட்டுருக்குது. ஐசி சமைப்பார். இப்படிப்பட்ட நேரத்தில் அச்சல் அடோல் ரஹ்னே கேலியே, ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னா புத்திக்கு லைன் बहुत கிளியர் ஹோனிச்சாய். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னா புத்தியுடைய லைன் தெளிவாக இருக்க வேண்டும். இஸ்கேலியே இதற்காக समय प्रमाण टचिंग और कैचिंग पावर की आवश्यकता है. சமய அனுசாரமாக டச்சிங் மற்றும் கேட்சிங் பவர் அவசியமானது. इसको बढ़ाने के लिए அந்த டச்சிங் கேட்சிங் பவரை அதிகரிக்கிறதுக்காக एक नामी और எக்கானாமி வாலே பனும். இதுக்காக ஏக் நாமி எக்கானாமி உடையவங்களா ஆகுங்க. ஒரு பாபாவுடைய பேரை சொல்லக்கூடியவங்களா சிக்கனமானவங்களா ஆகுங்க. एक नामी और एकानामी करने वाले बच्चों की लाइन क्लियर होने के कारण बाप दादा के डायरेक्शन को सहज कैच कर हलचल में भी अचल अडोल रहते हैं. ஏக் நாமி மற்றும் எக்கானாமியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய புத்தி லைன் தெளிவாக இருக்கிற காரணத்தினால பாப் தாதாவினுடைய டைரக்ஷன் வழிகாட்டுதல்களை சுலபமாக கேட்ச் பண்ணி குழப்பத்திலேயும் ஆடாத அசையாதவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? லைன், புத்தி லைன் கிளியராக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் பாபாவோடத அவர் என்ன சொல்ல வர டச்சிங்கை நம்ம அதை கேட்ச் பண்ண முடியும். அந்த டச்சிங், அவர் டச் பண்ணுறதை நம்ம கேட்ச் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு பாடம் படிச்சிட்டா போதும். என்ன? ஒரே பாடம் படித்தா ஏக் நாமி எக்கானாமி இந்த பாடம் படிச்சிட்டா போதும். स्लोगन, स्थूल सूक्ष्म कामनाओं का त्याग करो तब
किसी भी बात का सामना कर सकेंगे. ஸ்தூல சூட்சமமான விருப்பங்களை தியாகம் செய்யும் போது எந்த ஒரு விஷயத்தையும் கையாள முடியும், எதிர்நோக்க முடியும். எந்த பிரச்சனையையும் எதிர்நோக்க முடியும், அது சமாளிக்க முடியும். எப்போ சமாளிக்க முடியும் பிரச்சனைகளை? நம்மால் பிரச்சனைகளெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தூலமான சூட்சமமான விருப்பங்களை தியாகம் பண்ணிடும். अव्यक्त इशारे स्वयं और सर्व के प्रति मनुष्य द्वारा योग की शक्तियों का प्रयोग कर. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்க. अभी मनसा की क्वालिटी को बढ़ाओ तो क्वालिटी वाले आत्माएं समीप आएंगे. இப்போது மனதினுடைய குவாலிட்டியை அதிகமாக்குங்க. அப்போ குவாலிட்டியான ஆத்மாக்கள் நெருக்கத்தில் வருவார்கள். இஸ்மே டபுள் சேவாக நம்ம மனசுலேருந்து வர்ற எண்ணங்களை குவாலிட்டியாக்குனா குவாலிட்டியான ஆத்மா வருவாங்களாம். இதில் டபுள் சேவை ஆயிடுதுன்றார் பாபா. ஸ்வகிபி அவர் தூசரோं की भी தன்னுடைய சேவை மேலும் மற்றவங்களுடைய சேவையும் நடந்து விடுகிறது. ஸ்வகிலேயே அழகு மேனத் நை கர்னி படேகி. தனக்காக தனியாக நீங்கள் உழைக்கவே வேண்டியது இருக்காது. பிராலப்து பிராப்த ஹே ஐசே ஸ்திதி அனுபவ ஹோகி. நான் பிராலப்தத்தை அடைஞ்சிட்டேன்ற அந்த ஒரு மனநிலை அனுபவம் ஆகும். இச்சமயக்கு சிரேஷ்ட பிராலப்த ஹே. இந்த சமயம் நாம் அடைகின்ற அந்த உயர்ந்த பிராலப்தம் சதா சுயம் சர்வ பிராப்தியோ சே சம்பன்ன ரஹினா ஒரு சம்பன் பனானா. இப்போ நாம் அடையக்கூடிய பிராலப்தம் என்ன அப்படின்னா, சதா தான் அனைத்து பிராப்திகள்லேயும் நிறைஞ்சு இருக்கிறது, மேலும் மற்றவர்களை நிறைந்தவர்களாக ஆக்குவது. தான் அனைத்து பிராப்தியிலேயே நிறைஞ்சவங்களாக்கி மற்றவங்களையும் நிறைந்தவர்களாக ஆக்குறது தான் இந்த சமயத்துக்கான ஒரு உயர்ந்த பிராலப்தம். அச்சா, ஓம் சாந்தி. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே.
ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்து கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்து கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. 1000 வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் உந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன்